வணக்கம். நான் சேகர் ஹெர்பல் காஸ்மெட்டாலஜிஸ்ட் பேசுகிறேன். இன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் நல்லா கலர் ஆகணும், எனக்கு ஒயிட்னிங் பிரைட்னிங் வேணும். இதுதான் இன்னைக்கு நிறைய லேடிஸ் சைடில் வந்து எதிர்பார்ப்பு அதுதான் நிறைய இருக்குது. எனக்கு ஒயிட்னிங் பிரைட்னிங் பண்ண முடியுமா, நாங்கள் ஒயிட்னிங் பிரைட்னிங்காக ஏதோ ஒரு க்ரீமை போட்டோம், எனக்கு இருக்கிற முகம் கருப்பாகி போச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய பேர் வராங்க. ஒயிட்னிங் பிரைட்னிங்ன்றது மூலிகைகள் மூலிமா சாத்தியம்தான். இது சாத்தியம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, நல்ல சாத்தியம்தான். ஒயிட்னிங் பிரைட்னிங் கொடுக்க முடியும். அது ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கின் எந்த மாதிரி ஸ்கின்னு பார்க்கணும். பார்த்துட்டு உங்களுக்கு அதை வந்து டெவலப் பண்ண முடியும். மூலிகைகள் பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்குது, நல்லா பெஸ்ட்டாக டெவலப் பண்ணலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, முக லட்சணம்ன்றது வேற, கலராக இருக்கிறதுன்றது வேற. வெறும் கலர் மட்டும் கொடுத்துட்டா உங்களுக்கு முக லட்சணமாக இல்லை அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ ஒயிட்னிங் பிரைட்னிங் மட்டும் கிடையாது, காம்ப்ளெக்ஷன் சொல்லுவோம், லட்சணம்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்மளால கொடுக்க முடியும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் எதுக்காக ஒயிட்னிங் பிரைட்னிங்காக நான் நிறைய வந்து க்ரீமை போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன்னு சொல்லி எனக்கு சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னு வராங்க. நல்லா தெரிஞ்சுங்க, ஸ்கின்னை வந்து உங்களுக்கு அழகாக விட்டால் அது நல்லாயிருக்கும். இதுக்காக நம்ம போயிட்டு தேவையில்லாமல் போயிட்டு நான் அதை பூசுகிறேன், இதை பூசுகிறேன், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பூசிக்காதீங்க. எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் க்ரீம் போட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆனதெல்லாம் இருக்காங்க. நம்ம மேலே க்ரீம் தானே போடுறோம், அது எப்படி கிட்னி போகணும்லாம் இதுக்கு ப்ரூவ் இருக்குது, நடந்திருக்கு. அவங்களுக்கு இந்த மெட்டல்ஸ் அதிகமாக உள்ள க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அது ரத்தம் வழியாக போய் ஆர்கனை டேமேஜ் பண்ணியிருக்கு. இதெல்லாம் ப்ரூவ்டு, இதெல்லாம் நடந்திருக்குது. அதனால் நம்ம ஏதோ மேலே ஏதோ ஒன்று பூசுகிறோம், அது போய் என்ன ஆகுதுன்ற மாதிரி நினைக்காதீங்க. சிவியர் டேமேஜை கொண்டு போகணும். ஒரு ஸ்கின்னை வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெக்கவரி பண்ணிடலாம். ஆனால் ரெக்கவரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு செலவாகும், டியூரேஷன் ஆகும். உங்களுக்கு பழையபடி உங்களுக்கு நார்மல் ஸ்கின்னை கொண்டு வந்து அப்புறம் உங்களுக்கு அதில் என்ன குறைபாடுன்னு பார்த்து உங்களுக்கு அதை க்யூர் பண்ணலாம், க்யூர் பண்ண முடியும். இதுக்காக நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஹெர்பல் காஸ்மெட்டாலஜிஸ்ட் நாங்கள். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா படித்த பாரம்பரிய சித்த மருத்துவர்கள் இருக்காங்க. இதுக்காகவே நிறைய அழகு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ஆராய்ச்சி பண்ண மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கின் பிரைட்னிங் ஒயிட்னிங் தேவை, இல்லை நான் இதுக்காக க்ரீம் போட்டு அலர்ஜி ஆகிடுச்சு, எனக்கு ஒயிட்னிங் பிரைட்னிங் வேணும்னு எதிர்பார்க்குறவங்க வேறு எங்கேயும் போயிட்டு எங்களுக்கு சரியாகலை, நாங்கள் ஹோம் கேரும் போட்டு பார்த்துட்டோம், எங்களுக்கு ரெக்கவரி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இருக்கும்போது பெஸ்ட்டு சாய்ஸாக நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் அணுகலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், நம்பர் இருக்குது, அது வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கால் பண்ணுங்கள். இது இல்லாமல் எங்களுக்கு வெப்சைட் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வெப்சைட் இருக்குது, இன்ஸ்டா பேஜ் இருக்குது. வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் அதிலே வந்து என்கொயரி ஃபார்ம் இருக்குது, நீங்கள் டவுட்ஸ் எல்லாம் அதில் கேட்கலாம். அப்பாயின்மெண்ட் ஃபார்மும் இருக்குது, அதில் நீங்கள் அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு உங்களுக்கு சிகிச்சை தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.